இந்த பிளெண்டர் டியூட்டோரியல்ல வந்து எப்படி இந்த அமேசிங் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதோட இந்த வீடியோவில் என்னென்ன டெக்ஸ்டர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கணும் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு ட்ரீ கொண்டு வந்துட்டேன். உங்ககிட்ட ட்ரீ இருந்தாலும் நீங்கள் கொண்டு வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரீ எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த 2 வீடியோவில் வந்து எப்படி ட்ரீ பண்ணுறது, அப்புறமா எப்படி லீஃப் ஆட் பண்ணுறது, லீஃபோட கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஃபைனலாக எப்படி ஸ்னோ வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத சொல்லி இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். நார்மலாக நம்ம நேச்சுரல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அதிகமாக தேவைப்படுறது ட்ரீ மட்டும்தான். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ட்ரீயை வந்து நிறைய டைம் டூப்ளிகேட் பண்ணுவோம். சில டைம் 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் ஏன் 50 டைம்ஸ் கூட தேவைப்படும். அப்படி டூப்ளிகேட் பண்ணுற மூலியமா நம்ம வெர்டெக்ஸ் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாடி ஹீரிரும். சில டைம் நம்ம சிஸ்டமும் லேக் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து டூப்ளிகேட் பண்ணுறது பதிலாக இன்ஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்றது என்னன்னு நான் என்னோட சேனலில் சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு தெரிலனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஆப்ஜெக்ட்டை வந்து வேர்ல்டு ஆரிஜினில் கொண்டு வந்துக்கோங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ நான் ஏற்கனவே கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்து என்னோட ஆப்ஜெக்ட் ட்ரீ தான். அப்புறமா ட்ரீயை செலக்ட் பண்ணபடியே எம் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கலெக்ஷனில் நான் ட்ரீன்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம் பண்ணக்கப்புறமா ஷிஃப்ட் ஏ கலெக்ஷன் இன்ஸ்டன்ஸில் என்னோட ட்ரீ கலெக்ஷன் இருக்கா கிளிக் பண்ணிவிட்டு கொண்டு வந்துக்கோங்க. நான் GY சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்டில் ஒரு எம்டி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோட ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டில் ஆரிஜின் எங்கே இருக்கோ அதே பாயிண்ட்டில் தான் வந்து என்னோட இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்டில் ஒரு எம்டி இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோட இன்ஸ்டன்ஸ் ட்ரீயை வந்து நான் நிறைய டைம் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணக்கப்புறமா என்னோட வெர்டெக்ஸ் கவுண்ட் பாருங்களேன், சேம் 32,000 தான் இருக்குது. நான் எவ்வளோ டூப்ளிகேட் பண்ணாலுமே வெர்டெக்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸே ஆகலை. ஸோ அதுதான் அதோட சுவாரஸ்யமே. ஸோ சிங்கிள் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் நிறைய டைம் டூப்ளிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ எப்பயுமே இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இன்னும் 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்கள் இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணக்கப்புறமா இங்கே எடிட் போகவே முடியாது. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எடிட் ஆப்ஷன் இருக்காது. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்டை எடிட் பண்ண முடியாது. அதோட உங்கள் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டில் நீங்கள் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் உங்கள் மொத்த இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்டுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சின்னதாக நீங்கள் மாற்றினா கூட எல்லாமே மாறிடும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் என்னோட இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு சில ட்ரீயை செலக்ட் பண்ணிவிட்டு ஹச் கிளிக் பண்ணி நான் ஹைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ நமக்கு ராக் வேணும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா மெஷ் ஆப்ஜெக்ட் ஆட் ஆன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது எனேபிள் பண்ணக்கப்புறமா ஷிஃப்ட் ஏ மெஷ் பார்த்தீங்களா ராக் ஜெனரேட்டர் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா மெஷ் ஆப்ஜெக்ட் எனேபிள் பண்ணலைன்னா இந்த ஆப்ஷன் வந்து காமிக்காது. இப்போ என்கிட்ட ராக் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ராக்கு வந்து நான் 6 மாற்றிக்கிறேன். எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. அப்படியே வந்து எம் கிளிக் பண்ணி நியூ கலெக்ஷனில் நான் ராக்ஸின் ரீநேம் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னும் 3 பெரிய ராக் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா திரும்பவும் நான் ஷிஃப்ட் ஏ மெஷ் ராக் ஜெனரேட்டர் நம்பர் ஆஃப் ராக்ஸ் கவுண்ட் 3ன்னு மாற்றிட்டு இங்கே என்னோட டைப் வந்து நான் ஆஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். இந்த 3 கல்லுமே வந்து ராக்லாம் இல்லை, ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் எனக்கு தெரியுது. பட் இதே வந்து இப்போ நம்ம ராக்கோட டெக்ஸ்டர்ஸ் ஆட் பண்ணக்கப்புறமா இது ஆஸ்ட்ராய்ட் மாதிரி இருக்காது, பார்க்க ராக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரே ஒரு ராக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடர் எடிட்டரில் நியூ கிளிக் பண்ணிவிட்டு நான் ராக்குன்னு சொல்லி நான் இங்கே ரீநேம் பண்ணிக்கிறேன். அப்புறமா நோ ட்ராங்குலர் ஆட் ஆன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த பிரின்சிபல் BSD அப்போ செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+T கிளிக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கேனோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த 4 டெக்ஸ்டர்ஸ் மட்டும் நான் கொண்டு வர போகிறேன். Ctrl+I கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற ஆப்ஜெக்ட் எல்லாமே செலக்ட் ஆகும். ஃபைனலாக டெக்ஸ்டர் இருக்கிற இந்த ராக்கை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+L லிங்க் மெட்டீரியல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சேம் மெட்டீரியல் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே லிங்க் ஆகிக்கும். பட் டெக்ஸ்டர் ஒழுங்கு அப்ளை ஆகலை இல்லையா? ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா ராக்கையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேப் கிளிக் பண்ணி எடிட் மோட் போய்க்கோங்க. எல்லா பேஜும் செலக்ட் ஆயிருக்கு. செலக்ட் பண்ணபடியே UV என்ற ஸ்மார்ட் UV ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம டெக்ஸ்டர் இப்போ ப்ராப்பராக அப்ளை ஆயிடுச்சு. பட் என்னோட ராக் வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து ஷேடர் எடிட்டரில் ஷிஃப்ட் ஏ RGB கர்வ்ஸ் நான் கொண்டு வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ண ஒரு டாட் கிரியேட் ஆகும். ஸோ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதோட பிரைட்னஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்படியா எனக்கு இது போதும். அதுக்கப்புறமா வந்து ஷிஃப்ட் ஏ மெஷ் நான் பிளேன் கொண்டு வந்துட்டு நான் சைடில் இப்படி கொண்டு வந்துக்கிறேன். அப்புறம் திரும்ப என்னோட ஆட் மெனுவில் போயிட்டு நான் கேமரா கொண்டு வந்துக்கிறேன். அப்புறம் இந்த வியூவில் கரெக்டாக கிட்டத்தட்ட இந்த வியூவில் வந்து நான் Ctrl+Alt+0 ப்ரெஸ் பண்ணால் என்னோட கேமரா இங்கே பிளேஸ் ஆகிக்கும். என் கிளிக் பண்ணால் சைட் பேனல் ஓப்பன் ஆகும். வியூவில் கேமரா டு வியூ எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட கேமரா வந்து கேமரா வியூவில் இப்படி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கேமரா ஏற்கனவே செலக்ட் ஆயிருக்கு. ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸில் வியூ போர்ட் டிஸ்பிளே வந்து 1ன்னு கொண்டு வந்துட்டு என்னோட ஃபோக்கல் லென்த் வந்து நான் 35 மாற்றிக்கிறேன். அப்புறமா வந்து என்னோட கேமரா வியூவை நான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் கேமரா மூவ் பண்ணி ட்ரை பண்ணேன் அப்படின்னா நான் என்னோட கேமரா வியூலேருந்து வெளியே வந்துடுவேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். திரும்ப நம்பர் 0ல் கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம கேமரா வியூக்குள்ளே போய்க்கலாம். அதுக்கப்புறமா பிளைனை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடில் எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. SY கிளிக் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணி GX கிளிக் பண்ணி கொஞ்சம் தூரமாக தள்ளி கொஞ்சம் போயிட்டு திரும்ப எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு SY மூவ் பண்ணிக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே நிறைய நம்பர் ஆஃப் லூப் கட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அதோட மெயின் ரீசன் ஏன்னா நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாடிஃபையர் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் வந்து அது பம்ப் கொடுக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது லேண்ட்ஸ்கேப். எந்த ஊரில் லேண்ட்ஸ்கேப் வந்து ஃப்ளாட்டாக இருந்திருக்கு, ரியலிஸ்டிக்காக இருக்காதுல்ல, அதனால தான். ஸோ இங்கே வந்து 200 லூப் கட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். சாரி Ctrl+R 200 நம்பேடில் இங்கே வந்து
80 கரெக்டாக இருக்கும். அப்புறமா வந்து கேமரா வியூக்குள்ள போயிட்டு கியூ கிளிக் பண்ணிவிட்டு என்னோட ஏற்கனவே எல்லா மாடிஃபையரும் நான் குவிக் ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா இங்கே கூட நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். டிஸ்பிளேஸ் மாடிஃபையர் நியூ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம டெக்ஸ்சர் ப்ராப்பர்ட்டிஸுக்கு போயிடும். டைப் வந்து க்ளவுட்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க. நமக்கு வந்து இது ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே சைஸ் வந்து 2.3 கரெக்டாக இருந்துச்சு. நான் ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். டெப்த் 2 ஓகே தான். அதுக்கப்புறமா வந்து நான் சாலிட் மோடு போய்க்கிறேன். ஸோ இங்கே ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் எப்படி வேணும். ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் Ctrl 2 Ctrl 1 ஆட் பண்ணி சப்டிவிஷன் மாடிஃபையர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஸ்ட்ரென்த் வந்து 0.24 இதுவே போதும். 0.24 கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கிரவுண்ட் டெக்ஸ்சர் ஆட் பண்ணணும். ஸோ நான் பிளேனை கிளிக் பண்ணிட்டேன். மெட்டீரியல் ப்ரீவியூக்கு போயிட்டேன். நியூ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் கிரவுண்டுன்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரின்சிபல் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+T. இப்போ வந்து இந்த 4 டெக்ஸ்சரை கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்கேலை வந்து நான் ஐ திங்க் 15 இல்லை 5 போதும்னு நினைக்கிறேன். 5 மாற்றிக்கிறேன். பட் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா டெக்ஸ்சர்ஸுமே டெய்ல்ஸ் மாதிரி ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. இப்போ நான் இங்கே ஸ்கேல் 10 15 வச்சு உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்களா ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. ஸோ இது பார்க்க நல்லா இல்லைல்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. வாரநாய் டெக்ஸ்சர் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு கலரை வந்து லொக்கேஷனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 3Dயை வந்து நம்ம 4D மாற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்னோட ஸ்கேல் வந்து நான் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ நான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இங்கே ரிப்பீட்டட் டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியாது. நான் ஸ்கேல் வந்து 5 கொண்டு வந்துப்பேன். பிகாஸ் எனக்கு 5 போதும். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா நான் என்னோட வார்னாய் டெக்ஸ்சர் ப்ரிவியூ பண்ணிக்கிறேன். Ctrl+Shift கிளிக் பண்ணிவிட்டு 2 தடவை லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா வார்னாய் டெக்ஸ்சர் நம்ம கலருக்கு போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கலர் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இங்கே இருக்கும். ஸோ அந்த கலர் நம்ம லொக்கேஷனில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டனால நம்மளோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் ரேண்டமாக பிளேஸ் ஆகிருக்கும். பட் இதே வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணால் இங்கே உங்களுக்கு பாருங்களேன் ஒரு சீம் மாதிரி கோடு தெரியுதா இங்கே இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது ஒன்றும் இல்லை. நம்ம கலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஷேப் இருக்குல்ல. ஸோ அதனால இந்த கோடு வந்து இங்கே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதே நீங்கள் வந்து நல்லாவே தெரியும். இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இன்னும் கிரவுண்ட் வந்து ஜூம் இன் பண்ணி பார்க்க போகிறதில்ல கரெக்டாக. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து இப்படி தானே பார்க்க போகிறோம். அதனால நமக்கு அந்த சீம் வந்து தெரிய போகிறதில்ல. அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை நம்ம இப்போதைக்கு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் கிராஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கிராஸுக்கு வந்து நான் G-Scatter யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு G-Scatterனா என்னன்னு தெரியலனா நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். அதுவும் தமிழில் அப்லோட் பண்ணியிருக்கேன் என் சேனலில். வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வந்து நான் பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். G-Scatterன்றது ஒன்றும் இல்லை. நம்ம ப்ரீ ஆசெட்ஸ் இருக்கும். நேச்சர் ஆக்சஸ் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ நான் அந்த எல்லோ ஓர் கிராஸ் பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேட்டர் செலக்டரை கிளிக் பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்கேலை ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஸ்கேல் வந்து மெயினில் வந்து 0.6, அப்புறம் ஸ்கேல் மினிமம் 0.3, ஸ்கேல் மேக்ஸிமம் 0.6. அதுக்கப்புறம் நான் வந்து வெயிட் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். எங்கே எனக்கு வேணுமோ நான் அங்கே வந்து என்னோட கிராஸ் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வெயிட் மாஸ்க் இருக்குது. பெயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நம்ம வெயிட் பெயிண்ட்டுக்கு தானாகவே கொண்டு போயிடும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் ரெட் கலராக வந்து பெயிண்ட் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோட் போகிறேன். எக்ஸாக்ட் கிளிக் பண்ணி இப்போ வந்து Ctrl+Tab கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மோட் போய்க்கோங்க. இல்லைனா இங்கே கூட நீங்கள் போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா எனக்கு எங்கே ரெட் ஏரியா இருக்கோ அங்கே வந்து எனக்கு கிராஸ் அசைன் இருக்குது. இப்போ இதே நான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணேன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து 7 கிளிக் பண்ணி டாப் வியூவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா Ctrl+Tab கிளிக் பண்ணி வெயிட் பெயிண்ட்டுக்கு போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைடில் இருக்குல்ல இங்கே ஃபுல்லாகவே வந்து நான் ரெட் கலராக பெயிண்ட் அடிக்க போகிறேன். பிகாஸ் எனக்கு சைடு ஃபுல்லாகவே எனக்கு கிராஸ் வேணும். அதனால் இந்த மாதிரி அதுக்கப்புறமா வேணும் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறமா கம்மி பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. செஞ்சதுக்கப்புறமா நம்ம ரேடியஸ் இப்போ இந்த சர்க்கிள் இருக்குல்ல ரேடியஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணுன்னா இங்கே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆர் F கிளிக் பண்ணி ஜஸ்ட் மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா இப்படி ரெடியூஸ் ஆகும். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி நான் அப்படி கொண்டு வந்துக்கிறேன். பிகாஸ் அங்கங்கே கொஞ்சம் இப்படி கிராஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறது. அதனால தான் இந்த மாதிரி. இப்போ வந்து கேமரா வியூக்குள்ளே போய் நான் செக் பண்ணிக்கிறேன் எல்லாம் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லி. அதுமாதிரி இங்கே வந்து கொஞ்சம் அப்படி கிராஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே எனக்கு இதுவே ஓகே தான். அதுக்கப்புறமா டென்சிட்டி வந்து இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். நான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா திடீர்னு நம்ம சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட வியூபோர்ட் டிஸ்பிளேவை நான் 1 கொண்டு வந்துக்கிறேன். வியூபோர்ட் டிஸ்பிளேல மட்டும்தான் உங்களோட கிராஸ் கவுண்ட் கம்மியாக காமிக்கும். பட் ரெண்டரில் கரெக்டாக காமிக்கும். இங்கே நீங்கள் என்ன அமௌண்ட் நீங்கள் என்டர் பண்ணுறீங்களோ. ஸோ நான் டென்சிட்டி வந்து இங்கே 500 போட்டுக்கிறேன். எனக்கு கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம ராக் கொண்டு வரணும். ஜாமெட்ரி நோட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த ஷேடட் எடிட்டரை நான் ஜாமெட்ரி நோட்ஸ்ன்னு மாற்றிட்டு நான் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் நியூ இங்கே ராக்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஷிஃப்டே கிளிக் பண்ணி ஆட் மெனுவில் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் ஆன் ஃபேஸஸ், அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ், அப்புறமா ஜாமெட்ரி நோட்ஸ் கொண்டு வந்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது என்ன ப்ராசஸ் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா நான் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் ஆன் ஃபேஸஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பிளைனில்
பாயிண்ட்ஸ் வந்து அசைன் ஆகிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே டென்சிட்டி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். நான் இப்போதைக்கு பாய்சான் டிஸ்க் மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே வந்து டென்சிட்டி, இப்போ இங்கே வந்து டென்சிட்டி மினிமம் மேக்ஸிமம் இருக்கும். டென்சிட்டி மினிமம் அப்படின்றது என்னன்னா, ஒவ்வொரு பாயிண்ட் நடுவில் இருக்கிற கேப் வந்து இதுக்கு அசைன் பண்ணும். பார்த்தீங்களா, இப்போ நான் மினிமம் வேல்யூ அதிகப்படுத்தின அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகும், அவ்வளோதான். இங்கேருந்து நான் டென்சிட்டி மேக்ஸ் அதிகப்படுத்திக்கலாம். டென்சிட்டி ஃபேக்டர் அப்படின்றது என்னன்னா, எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது இது முடிவு போகணும். இப்போ 0 இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை. இது மூலியமா நம்மளோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சீட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ரேண்டமாக பிளேஸ் ஆகும், அவ்வளோதான் இது. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஷிஃப்டே கிளிக் பண்ணி கரெக்ஷன் இன்ஃபோ கொண்டு வந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ராக் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி ஷார்ட்கட் கீ. பட் நம்மளோட பிளைன் தெரியல, அதுக்கு தான் நான் ஜாயின் ஜாமெட்ரி கொண்டு வந்தேன். குரூப் இன்புட் இருக்குல்ல, இதில் இருக்கிற ஜாமெட்ரி ஜாயின் ஜாமெட்ரியில் கனெக்ட் பண்ணினா நம்மளோட பிளைன் வந்து தெரியும். வெயிட் செகண்ட், இப்போ வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட இந்த வியூவர் நம்ம டிலீட் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து கலெக்ஷன் இன்ஃபோவில் செப்பரேட் அண்ட் ரீசெட்டை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் ஆன் பேசஸில் இருக்கிற பாயிண்ட்டை இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸில் நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோமோ, எங்கெல்லாம் பாயிண்ட் இருந்துச்சோ அந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் அசைன் ஆகிக்கும். இப்போ பாருங்களேன், நான் இதை வந்து இந்த இன்ஸ்டன்ஸை இங்கே நான் கனெக்ட் பண்ணுறேன். எங்கெல்லாம் பாயிண்ட் இருந்துச்சோ எனக்கு அங்கே வந்து ராக் பிளேஸ் ஆயிடுச்சு. பட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, கலெக்ஷன் இன்ஃபோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே பிக் இன்ஸ்டன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ராக் கலெக்ஷனில் மொத்தமாக 6 ராக் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அந்த 6 ராக்குமே அசைன் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் பிக் இன்ஸ்டன்ஸ் எனேபிள் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டில் ஒவ்வொரு ராக் மட்டும்தான் அசைன் ஆகிக்கும். பட் இப்போ வந்து எனக்கு ஸ்கேல் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு ஆட் மெனுவில் ரேண்டம் வேல்யூ கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். வேல்யூ ஸ்கேலில் கனெக்ட் பண்ணிவிட்டு மினிமம் வந்து 0.2, மேக்ஸிமம் வந்து 0.5, 0.5 இல்லைனா 0.45, ஓகே தான். இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொட்டேஷனும் வந்து கொஞ்சம் ரேண்டமாக வேணும். ஸோ அதனால தான் இதை வந்து வெக்டார் மாற்றிட்டு மேக்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்யை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு 0 டைப் பண்ணிங்கன்னா சேம் டைமில் ரெண்டுமே வாங்கும். வேல்யூ ரொட்டேஷனில் கனெக்ட் பண்ணிவிட்டு மினிமம் இசட் வேல்யூவும் மேக்ஸிமம் இசட் வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ராக் வந்து இசட் ஆக்சிஸில் ரேண்டமாக ரொட்டேட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ராக் வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக இருக்குது, நல்லாவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெயிட் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, டென்சிட்டி ஃபேக்டரை வந்து நான் என்னோட குரூப் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இங்கே வந்துச்சா, ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸில் ஏற்கனவே நமக்கிட்ட வந்து ஒரு வெர்டெக்ஸ் குரூப் இருக்குது. இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஜி ஸ்கேட்டரில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் கிராஸுக்காக. இப்போ வந்து நான் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ராக்குன்னு சொல்லி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். அப்புறமா வெயிட் பெயிண்ட் போய்க்கோங்க. இங்கேயும் நீங்கள் போய்க்கலாம், வெயிட் பெயிண்ட் ஆர் கண்ட்ரோல் டேப் வெயிட் பெயிண்ட் போயிட்டு மாடிஃபையரில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நமக்கு ராக் இருக்கும், ராக் காமிச்சிருச்சு. பட் இங்கே எந்த ராக்குமே இல்லை. அதோட மெயின் ரீசன் என்னென்னா, இன்னுமே வந்து நம்ம அசைன் பண்ணலை எங்கெல்லாம் ராக் வேணும்னு சொல்லி. இப்போ நான் கிளிக் பண்ணி என்னோட ப்ரெஷ்ஷை கொஞ்சம் பெருசாக்கிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் பார்த்தீங்களா என்னோட ராக் வந்துருச்சா, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் 7 கிளிக் பண்ணி டாப் வியூவில் ஜஸ்ட் நான் எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ நான் அப்படியே ராக் வந்து நான் கொண்டு வந்துக்க போகிறேன். இந்த மாதிரி அதே மாதிரி இங்கேயுமே சும்மா ஜஸ்ட் நார்மலாக கொண்டு வந்துக்கோங்க. அப்புறமா நமக்கு வேணும்னா கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஒருவேளை இன்கேஸ் ப்ரோ நான் தெரியாமல் இப்படி கொண்டு வந்துட்டேன், எனக்கு இந்த ராக்கெல்லாம் ரிமூவ் பண்ணணும், அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஒயிட் கலர் உங்கள் ரெட் கலர் பெயிண்ட் எல்லாமே இப்படி ரிமூவ் ஆயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ப்ளூ இங்கே இருக்குல்ல, அது வந்து இருக்க விடாதீங்க, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் என்னோட கேமரா வியூவில் செக் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா இங்கே ஒரு ராக் இருக்கா, ஸோ இங்கே லைட் ப்ளூ ஏதோ இருக்குது, அதனால தான் நான் சொன்னேன். ஸோ லைட் ப்ளூ அவ்வளோவா இங்கே இருக்க விடாதீங்க, எனக்கு தெரியாதனமாக வந்து அங்கேயும் ராக் வந்து பிளேஸ் ஆகிக்கும், அவ்வளோதான். ஆனால் இது இன்னொரு மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட எல்லா ராக்குலையுமே வந்து கிராஸ் இருக்குது, பார்க்க ரியலிஸ்டிக்காக இல்லை. நம்ம ஏன் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ராக்கும் இந்த லேண்ட்ஸ்கேப்பும் சேம் ஆப்ஜெக்ட் தான் இல்லையா? ஸோ இப்போ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து என்னோட கிராஸ் வெயிட் பெயிண்ட். இப்போ நான் வெயிட் பெயிண்ட்ல போயிட்டேன்னா இங்கே வந்து நான் வெயிட் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ரெட் கலரில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராக்கும் லேண்ட்ஸ்கேப்பு சேம் ஆப்ஜெக்ட் தானே, அதனால தான் எனக்கு இங்கேயும் கிராஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி இங்கே வந்து ரெட் கலர் பெயிண்ட்டை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன்னா ராக்கில் வந்து எனக்கு கிராஸ் வேணாம், ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பொறுமையாக உங்கள் டைம் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வந்து ராக் இருக்கோ அங்கே வந்து இப்படி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஏன்னா எனக்கு எங்கெல்லாம் ராக் இருக்கோ அங்கே எனக்கு கிராஸ் வேணாம், பார்க்க அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கா. ஸோ பொறுமையாக உங்கள் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, சரிங்களா? ஸோ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பட் வந்து இங்கே கொஞ்சம் கிராஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால சும்மா நான் இங்கே வந்து கிராஸ் கொண்டு வந்துக்கிறேன், இப்படி இந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ இங்கே ரிமூவ் பண்ணிக்கிறேன், கிராஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நம்ம வந்து ஃபைனலாக ரெண்டர் பண்ணுவோம்ல, ரெண்டர் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு கிராஸ் அதிகமாக வேணும், இல்லை ராக்கோட இடத்த மாற்றணும், டிஸ்டன்ஸ் மினிமம் மேக்ஸ் வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி கூட மாற்றிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கிராஸ் ராக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ ட்ரீ கொண்டு வரணும்ல, அதுக்கு வந்து எடிட் மோடில் இந்த எட்ஜஸ் மாதிரி ரேண்டமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டர்ஸ் கர்சர் டு தி செலெக்ஷன் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் ஏ
கலெக்ஷன் போல் என்னோட ட்ரீ கலெக்ஷன் கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து எனக்கு என்னோட இன்ஸ்டன்ஸ் ட்ரீ வந்துச்சு. நான் எஸ் கிளிக் பண்ணி நான் ஸ்கேலை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஜி எக்ஸ்பிரஸ் பண்ணி நான் அப்படி மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டூப்ளிகேட் பண்ண ஆப்ஜெக்ட்டை வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் மட்டும் நம்ம மூவ் பண்ணலாம். பார்த்தீங்களா, அவ்வளோ நான் இங்கே கொண்டு வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் அதை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. இப்படி ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஜிஒய் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். திரும்ப வந்து இப்போ நான் அந்த ட்ரீயை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி ஷிஃப்ட் ஜி செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையுமே வந்து ஷிஃப்ட் டி ஷிஃப்ட் ஜி கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் அப்படி வந்து சைஸை மாற்றிக்கலாம். ஆர் டாப் வியூவில் நம்பர் 7 கிளிக் பண்ணுங்கள். டாப் வியூ போவோமா, இப்போ ஜஸ்ட் ரேண்டமாக இந்த ட்ரீயை வந்து நீங்கள் எப்படி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயுமே வந்து நீங்கள் சும்மா டூப்ளிகேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம கேமரா வியூவில் கூட நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ நான் என்னோட கேமரா வியூ போயிட்டேன். ஸோ இப்போ இந்த ட்ரீயை செலக்ட் பண்ணிவிட்டு ஜி ஷிஃப்ட் ஜி கிளிக் பண்ணி கொண்டு வந்து நான் அப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி ஷிஃப்ட் ஜி செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு நான் அப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இதையும் செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்ணிவிட்டு இப்படி பெருசாக கூட நான் ஸ்கேல் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எந்த இதெல்லாம் ஸ்கேல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்கேல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப எடிட் மோடுக்கு போயிட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டர்ஸ் கர்சர் டு த செலெக்ஷன். நம்ம ஏற்கனவே ஒரு 3 ராக் கொண்டு வந்துருப்போம்ல, இதோ இங்கே இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ராக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டர்ஸ் செலெக்ஷன் டு த கர்சர் செலக்ட் பண்ணால் இங்கே வந்துச்சு என்னோட ராக். ஸோ இப்போ வந்து நான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸோ இல்லை ஒய் ஆக்சிஸோ நான் என்னோட ரொட்டேஷன் வந்து நான் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஜிஎக்ஸு கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணிக்கலாம்னு தோணுது எனக்கு. அப்புறம் திரும்ப இந்த ராக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டர்ஸ் செலெக்ஷன் டு த கர்சர் கொண்டு வந்துட்டு நான் இங்கே இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஆர் எக்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தேர்டு ராக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டர் செலெக்ஷன் டு த கர்சர் ஜி ஷிஃப்ட் ஜி செலக்ட் பண்ணி நான் இங்கே இப்படி மூவ் பண்ணிவிட்டு நான் அப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணி நான் அப்படி கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். வேணும்னா கூட நான் கேமரா வியூலேருந்து வெளியே போயிட்டு கூட நான் அப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். நான் சும்மா அப்படி ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு X90 ஓகே, ஐ திங்க் இது கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஜிஒய் நான் அப்படி கொண்டு வந்துக்கிறேன் கொஞ்சமாக. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ரொம்ப பிளாங்காக இருக்குது, ஒரு மாதிரி இது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு ஷிஃப்டே மெஷ் பிளேன் கொண்டு வந்து இங்கே மூவ் பண்ணிவிட்டு RX90 RZ90 அப்புறமா ஷேடட் எடிட்டரில் இப்போ வந்து ஜாமெட்ரி நோட்ஸில் இருக்கல ஷேடட் எடிட்டருக்கு போயிட்டு இப்போ என்னோட பிரின்சிபல் BSDF செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+T கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபாரஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ லக்கியாக ஆம்பியன் CGயில் கண்டுபிடிச்சேன். இது வந்து பேஸ் கலர், இது ஆல்ஃபா இமேஜ், ஆல்ஃபா டெக்ஸ்சர். இது ரெண்டுத்தையும் நான் கொண்டு வந்துக்கிறேன். நான் மெட்டீரியல் ப்ரிவியூக்கு போய்க்கிறேன். ஸோ நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு GX கிளிக் பண்ணி நான் தூரமாக கொண்டு போயிட்டு S கிளிக் பண்ணி நான் அப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அப்புறமா SY ஸ்கேல் பண்ணிவிட்டு திரும்பவும் GX கிளிக் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் தூரமாக கொண்டு போயிட்டு GZ கிளிக் பண்ணி நான் மேலே அப்படி கொண்டு வந்துட்டு SZ கூட நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ரஃப்னஸ் நான் 1 கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா நான் என்னோட லைட்னிங் வந்து ஆட் பண்ணக்கப்புறமா ரஃப்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் ஷைனியாக ஆகும்ல, அதனால தான். ஸோ என்னோட இமேஜ் ஷைனியாக நான் விரும்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபாரஸ்ட் டைப் எஃபெக்ட் வந்தாச்சு. ஃபைனலாக வந்து நம்ம ஃபாக் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் கியூப் கொண்டு வந்துட்டு நான் ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன். எப்போ வந்து நீங்கள் நேச்சுரல் என்விரான்மெண்ட் பண்ணாலுமே நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஸோ எப்பயுமே வந்து ஃபாக் நீங்கள் கொண்டு வாங்க, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நியூ கிளிக் பண்ணிவிட்டு நான் ஃபாக்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கிறேன். FOG ஃபாக். இந்த நோட டெலீட் பண்ணிவிட்டு வால்யூமை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பிரின்சிபல் வால்யூம் கொண்டு வந்துக்கோங்க. வால்யூம் ஸ்கேட்டர் கொண்டு வந்துட்டேன் மாற்றி. பிரின்சிபல் வால்யூம் கொண்டு வந்துட்டு டென்சிட்டி வந்து 0.001. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் நம்ம இப்போ இங்கே முடிச்சாச்சு. அப்புறமா ரெண்டர் வியூக்கு போய்க்கோங்க. ரெண்டர் செட்டிங்ஸில் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லி ரெண்டர் இன்ஜினை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேர்ல்டு ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கை டெக்ஸ்சர் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ சன் எலிவேஷன் வந்து 3 கரெக்டாக இருக்கும். சன் ரொட்டேஷன் வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அது கொண்டு வந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 181 வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், மேபி 181. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் ரெண்டர் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ரெண்டர் பண்ணிட்டேன். பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆனால் வந்து நம்ம இந்த ஃபாரஸ்ட் இமேஜ் பாருங்களேன், அது வந்து ரொம்ப ஆரஞ்சிஷாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு என்னடா பண்ணுன்னு தெரியல. சரி ஃபாக் இல்லாமல் நம்ம ரெண்டர் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டர் பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்குது, பார்க்கவே பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் ஃபாக் வேணும்னு தோணுச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னு ஐடியாவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா பிரின்சிபல் வால்யூமோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது. என்னன்னா அனிசோட்ராபி இருக்குல்ல, அதோட வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபாகோட அந்த எஃபெக்ட் ரொம்ப கம்மியாகும். வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். அனிசோட்ராபி 0.880 கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அவ்வளோ ஃபாக் எஃபெக்ட் இல்லைனாலும் லைட்டாக இருக்குது. இந்த வீடியோ ஏதாவது முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பிளெண்டரை பற்றி தெரிஞ்சுக்க.